தமிழ் மொழிக்காக பிரத்யேகமாக ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். தமிழ் மொழிக்காக பிரத்யேகமாக ஒரு செயற்கை நுண்ணறிவு தயாரிக்கிறோம். இதற்கான துவக்க விழா ஜூன் 10ஆம் தேதி ஐஐடி ரிசர்ச் பார்க்கில் நடக்கவிருக்கிறது. மாண்புமிகு மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் தலைமையில் இதற்கான துவக்க விழா நடக்க இருக்கிறது. தமிழுக்காக ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, உலகத்தினுடைய மூத்த மொழியாக இருக்கக்கூடிய தமிழ் உலகத்தினுடைய மிக நவீனமான செயற்கை நுண்ணறிவுக்குள்ள வரப்போகிறது. உலகத்திலேயே ஒரு மொழிக்காக பிரத்யேகமாக ஒரு செயற்கை நுண்ணறிவு தயாரிக்கப்படுகிறது என்று சொன்னால் அது நம்முடைய தமிழ் ஏஐ. இந்த தமிழ் ஏஐனுடைய பயன்பாடு இது புழக்கத்திற்கு வந்ததற்கு பிறகு பலருக்கும் நன்றாகவே தெரிய வரும். அதாவது தமிழ்ல நீங்க ஒரு சங்க இலக்கிய பாடலோ அல்லது ஒரு கட்டுரை எழுதி தர சொன்னா கூட இந்த ஏஐ அருமையா எழுதி கொடுக்கும். இது ஒரு லிட்ரேச்சர் ஏஐ. நாம எழுதுற கவிதைகளை யாப்பிலக்கண முறைப்படி பகுப்பாய்வு பண்ணி தர சொன்னா இந்த செயற்கை நுண்ணறிவால பண்ணித்தர முடியும். தமிழ் புத்தகங்கள் பலவும் முறை எழுதப்படாமல் இருந்து கொண்டிருக்கிறது. பல புத்தகங்கள் பாடல் மட்டும் இருக்கு. ஓலைச்சுவடியின் வடிவத்திலேயே இன்னும் கூட பல நூல்கள் இருக்கிறது. பாடல் இருக்கும். அந்த பாடல் உரை இல்லாமல் இருக்கும். இப்ப இதுல நீங்க ஒரு ஓலைச்சுவடி கொடுத்தீங்கன்னா ஓலைச்சுவடியில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை இது கண்டறிந்து அந்த பாடலை தருவதோடு மட்டுமல்லாமல் இது மாதிரி உரை எழுதப்படாமல் இருக்கிற தமிழ் இலக்கியங்களை உரை எழுதுவதற்காக கூட நம்முடைய இந்த செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்திக் கொள்ள முடியும். இப்போ அந்த சாட் ஜிபிடி, ஜெமினி மாதிரி ஒரு மொபைல் அப்ளிகேஷனா இது வந்துடும். வாய்ஸ்ல இருந்து கேட்க முடியும். பல்வேறு ஸ்லாங் இருக்கு இல்லைங்களா, கோயம்புத்தூர் ஸ்லாங், மதுரை ஸ்லாங், சென்னை ஸ்லாங், இந்த மாதிரி பல்வேறு பேச்சு வழக்குகளை கூட புரிந்து கொண்டு பதில் சொல்லக்கூடிய வகையில சொல் வழக்கு அகராதிகளை நம்ம இதற்குள்ளாக இன்புட் கொடுத்து உருவாக்கி கொண்டிருக்கோம். இதுல இன்னொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு சொன்னா, இது முழுமையாக இந்தியாவிலேயே தயாரிக்கப்படுகிற ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஃபாரின் ப்ரீ ட்ரைன்டு மாடல் எதுவும் நம்ம பயன்படுத்தலை, ஃபாரின் டூல்ஸ் எதுவும் பயன்படுத்தலை. முழுமையாக இந்திய தேசத்தில் நாம் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை தயாரித்து கொண்டிருக்கிறோம். ஆகையால் இது தமிழ் சமூகத்திற்கு, தமிழ் பேசுகிற பெருமக்களுக்கு ஒரு மிகப்பெரிய நல்வாய்ப்பாக அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. செமிகண்டக்டர் தயாரிப்பு அந்த 70லிருந்து 80 வரை செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரீஸ் உருவாகிற சமயத்தில் இந்திய தேசம் அதை முறையாக நம்ம பயன்படுத்தி கொள்ளவில்லை. அப்பொழுது இருந்த ஆட்சியாளர்கள் செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியெல்லாம் நம்ம தொடங்க வேண்டாம் என்கிற ஒரு கொள்கை முடிவை முட்டாள்தனமாக எடுத்ததன் காரணமாக இன்றைக்கு தைவான், சீனா மாதிரியான நாடுகள் எல்லாம் செமிகண்டக்டர் அந்த குறிப்பிட்ட அந்த இண்டஸ்ட்ரியில மிகப்பெரிய அளவில் அவர்கள் வளர்ந்து விட்டார்கள். இன்றைக்கு செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில நம்முடைய தேசம் அந்த காலகட்டத்திலே நுழைந்திருந்தது என்று சொன்னால் இன்றைக்கு உலகத்தினுடைய 2வது மிகப்பெரிய பொருளாதார தேசமாக இந்திய தேசம் இருந்திருக்கும். இருந்தாலும் கூட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி செமிகண்டக்டர் மிஷன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய தலைமையில ஆரம்பிச்சு இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் வளர்ந்து இருக்கிறது. அதுபோல ஏற்கனவே செமிகண்டக்டர் விஷயத்துல அந்த பஸ்ஸை நம்ம விட்டுட்டோம். அது மாதிரி இப்போ ஏஐ பஸ்ஸை நம்ம விடக்கூடாது. ஏஐ நோக்கி உலகமே திரும்பி கொண்டிருக்கிறது. வருங்காலத்தினுடைய மனித குலத்தினுடைய தொழில்துறை புரட்சியாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்கிற அந்த குறிப்பிட்ட ஒரு அமைப்பு இருக்க போகிறது. அதில் இந்திய தேசம் ஒரு மிகப்பெரிய ஒரு லீட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்தியாவிலேயே தயாரிக்கப்படுகிற ஏஐ மூலமாக தான் அது நடக்கும். அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பாக தமிழ் மொழிக்கென்று ஒரு பிரத்யேகமாக நாம் உருவாக்க போகிற இந்த செயற்கை நுண்ணறிவு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பாக இருக்கும் என்பதில் ஐயம் எதுவும் இல்லை. நான் உங்கள் அனைவரையும் கூட இந்த நேரத்தில் நம்முடைய இந்த தமிழ் ஏஐ இந்த துவக்க விழாவிற்கு அன்புடன் அழைக்கிறேன். இந்த அழைப்புதல் நீங்க கொடுத்த உடனே பாஜக தமிழுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கான திடீர்னு என்ன காரணம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில நீங்க இந்திய திணிக்க முயற்சிக்கிறீங்க. இதை இப்ப நீங்க தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி. நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், தேசிய கல்விக் கொள்கையில் ஒரு மொழி திணிக்கப்படுகிறது என்று சொன்னால் அந்த மொழி தமிழ். இப்பொழுது தமிழ்நாட்டில் தமிழ் எழுத படிக்க தெரியாத பல குழந்தைகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா தமிழை ஒரு மொழியாக கூட தேர்ந்தெடுக்காமல் ஒரு குழந்தை தன்னுடைய 12ஆம் வகுப்பு வரை படித்து விட முடியும். இன்னும் சொல்ல போனா தமிழை ஒரு மொழியாக அதான் தமிழை ஒரு மொழியாக கூட தேர்ந்தெடுக்காமல் ஒரு குழந்தை டிகிரி முடிச்சுட்டு வர முடியும் தமிழ்நாட்டில். இப்போ அந்த நிலை மாற வேண்டும் என்று சொன்னால் தேசிய கல்விக் கொள்கை வந்தால்தான் அந்த நிலை மாறும். தேசிய கல்விக் கொள்கை என்பது தமிழ் கொள்கை. தமிழுக்கு முன்னுரிமை கொடுத்துதான் தேசிய கல்விக் கொள்கை வந்திருக்கிறதே ஒழிய இதுல வேற எந்த மொழிக்கும் எந்த விதமான முக்கியத்துவமும் கிடையாது. தாய்மொழி கல்வியைத்தான் தேசிய கல்விக் கொள்கை வலியுறுத்துகிறது. அதாவது மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், பயிற்று மொழி தமிழாக இருக்க வேண்டும், தாய்மொழியாக இருக்க வேண்டும் என்று தேசிய கல்விக் கொள்கை வலியுறுத்துகிறது. இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்துல போஜ்பூரி, ஆவாதி, இந்த மத்திய பிரதேசம், பீகார் பகுதிகளில் இந்தி பரவலாக்கப்பட்டதுனால காங்கிரஸ் மொழியில மீன்ஸ்
கல்வி படிப்புல, பள்ளி படிப்புல இந்தியை பரவலாக்கியதன் காரணமாக அங்க அங்க அழிந்து போன மொழிகள் எல்லாம் இன்றைக்கு புத்துயிர் பெறுகிறது. எதனால? புதிய தேசிய கல்விக் கொள்கையினால. இங்க வந்து தாய்மொழியில படிக்கணும்னு வலியுறுத்ததன் காரணமாக நான் சொன்ன இந்த மொழிகளில் எல்லாம் பாடங்கள் அச்சிடப்படுகிறது. முதல் முறையாக இப்பதான் டெக்ஸ்ட் புக்கே பிரிண்ட் ஆகுது. ஏன்னு சொன்னா தேசிய கல்விக் கொள்கை. ஏன்னு சொன்னா இது தமிழ் மொழி கல்வியை, இன்னும் சொல்ல போனா தாய்மொழி கல்வியை வலியுறுத்துகிறது. ஆகையால தேசிய கல்விக் கொள்கையும் தமிழைத்தான் வலியுறுத்துகிறது. நம்முடைய இந்த ப்ராஜெக்டும் தமிழைத்தான் வலியுறுத்துகிறது. இது எதற்காக அப்படின்னு சொன்னா, இப்போ அடுத்த தலைமுறை, பல தலைமுறை நம்முடைய குழந்தைகளுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியல. தமிழருடைய வாழ்வியல், தமிழுடைய அறம், நம்முடைய பொக்கிஷங்களை எல்லாம் அவர்கள் எங்க கொண்டு போய் தெரிஞ்சுப்பாங்க? அடுத்த தலைமுறை ஏஐ தான் கேட்கும். அப்போ அந்த தமிழை பற்றி சொல்லிக் கொடுப்பதற்கு ஒரு ஏஐ இருக்க வேண்டும். ஆகையால இது வந்து பேச்சு, டெக்ஸ்ட் டு ஸ்பீச், ஸ்பீச் டு டெக்ஸ்ட் இருக்கு. மொழி வடிவத்துல நீங்க கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். அது மொழி வடிவத்திலே பதில் சொல்லும். இது எதற்காக என்று சொன்னால், நம்முடைய தொல்காப்பியம் முதற்கொண்டு நம்முடைய சங்க இலக்கியங்களை எல்லாம் ஒரு இடத்தில் சேகரித்து அது தன்னுடைய செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி மக்களுக்கு தமிழ் குறித்த, தமிழ் வாழ்வியல் குறித்த, அறம் குறித்த பல்வேறு விதமான வாழ்வியல் வழிகாட்டியாக இருக்கும் என்பதற்காகத்தான் இது தொடங்கப்படுகிறது. பிஜேபினாலே என்றைக்குமே தமிழை வலியுறுத்துகிற, தமிழை போற்றுகிற ஒரு கட்சி. இது வந்து இன்னும் சொல்ல போனா ஏஐ வந்துட்டுமா தமிழ் வளர்ந்துருமான்ற ஒரு கேள்வி இருக்கிறாங்க. இல்ல இப்படி கேள்வி எழுப்பிட்டே இருக்க வேண்டியதான். நீங்க வந்து என்ன சொல்றது, மூட்டை சந்துக்குள்ள உட்காந்துட்டு 1000 கேள்வி கேட்கலாம். ஒரு விஷயம் நடக்குது, உங்களுக்கு வரவேற்கிறதுக்கு மனசு இருந்தா வரவேறுங்க, இல்லைன்னா நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. தமிழுக்கு நாங்க செய்யறோம். இன்னொன்னு, இது கட்சி சார்பற்றது, இது அரசியல் சார்பற்றது. இது அரசியல் தாண்டி பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இது ஒரு தமிழனாக நாம எடுத்திருக்கிற ஒரு முயற்சி. இது தமிழ் சமூகங்கள், உலகில் இருக்கிற தமிழ் பேசுகிற அத்தனை பேருக்குமான ஒரு பொது சொத்து. இந்த ஆப் வந்ததற்கு அப்புறம் யாரும் இதை பேமெண்ட் பண்ணி இதை பயன்படுத்துங்க நம்ம சொல்ல போறதில்லை. நீங்க எல்லோரும் இலவசமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றுதான் நாம் சொல்ல போகிறோம். எதற்காக என்று சொன்னால், இது தமிழ் சமூகத்திற்கான ஒரு பொது சொத்தாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த விழாவாக இருக்கட்டும், இந்த நிகழ்வாக இருக்கட்டும், அத்தனை விஷயங்களும் அரசியல் தாண்டி செய்யப்படுகிறது. இதை மறுபடியும் நீங்க அரசியலுக்குள்ள கொண்டு வர முயற்சி பண்ணாதீங்க. நீங்க வந்து கேட்ட கேள்வியிலேயே வந்து பாஜகவை பற்றி ஒரு விமர்சனம் இருந்ததுனால நான் அதுக்குள்ள போனேன். ஆனா இந்த நிகழ்வு என்பது முழுமையாக தமிழுக்காக, தமிழர்களுக்காக செய்யப்படுகிற ஒரு நிகழ்வு. இது அரசியல் சார்பற்ற ஒரு நிகழ்வு, அனைத்து தமிழர்களுக்குமானது. ஆளும் அரசாங்கத்து தரப்புல நீங்க ஏதாச்சும் இன்விடேஷன் ஏதாச்சும் கொடுத்துருக்கீங்களா? இல்ல நீங்க இது சார்ந்துதான் நீங்க இன்விடேஷன் கொடுத்துருக்கீங்களா? இல்ல இது வரைக்கும் இல்ல. நான் டிடிவி அவர்களுக்கு அழைப்பு எடுத்திருக்கிறேன், ஜி.கே. வாசன் அவர்களுக்கு அழைப்பு எடுத்திருக்கிறேன். தவிரவும் வந்து உங்களுக்கு மலேசியாவிலிருந்து ஒரு அமைச்சர் சரஸ்வதி கந்தசாமி அவர்கள் வர்றாங்க. லண்டன்ல இருந்து ஒரு கவுன்சிலர் வராங்க. உலகம் தழுவி ஒரு விழாவாகத்தான் இது முன்னெடுக்கப்படுகிறது. நீங்க சொன்னது ஒரு நல்ல யோசனையாக கூட நான் எடுத்துக்கிறேன். தமிழக அரசாங்கம் சார்பாக கூட நாம வந்து இதற்கு இப்ப டைம் இருக்கு, அழைப்பு கொடுக்கலாம்.